உண்மை செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்தி களம். தின தகவல் வழங்கும் தகவல் நேரம். உலக இரட்சகரான இயேசு பிரான் 40 நாட்கள் பாலைவனத்தில் உண்ணா நோன்பிருந்த காலகட்டத்தை கிறிஸ்தவ மக்கள் தவக்காலமாக அனுசரித்து வருகிறார்கள். இதனையடுத்து மார்ச் 17 அதிகாலை சாயல்குடி புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்திலிருந்து அருட்தந்தையர் தலைமையில் பங்கு இறைமக்கள் சிலுவை ஏந்தி ஆராதனை பாடல்கள் பாடி திரு யாத்திரையாக நரிப்பையூர் அருகேயுள்ள ராயப்பபுரம் புனித அருளானந்தர் திருத்தலம் நோக்கி நடைபயணம் மேற்கொண்டனர். வரும் வழியில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு விவிஆர் நகர் சுரேஷ்குமார் குடும்பத்தின் சார்பாக பதநீர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து நரிப்பையூர் வந்த பாத யாத்திரை குழுவினரை பெரியநாயகிபுரம் கிராம நிர்வாகம் மற்றும் இறைமக்கள் வரவேற்றனர். இந்த தவக்கால திரு யாத்திரை ராயப்பபுரம் புனித அருளானந்தர் திருத்தலத்தில் திருத்தந்தையர்கள் மற்றும் சிறப்பு செய்தி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பங்கு லாரன்ஸ் அடிகளார் முன்னெடுப்பில் அர்ச்சிப்பு ஆராதனையுடன் நிறைவு செய்யப்பட்டது. யாத்திரைக்கான ஏற்பாடுகளை சாயல்குடி புனித வேளாங்கண்ணி ஆலய நிர்வாகக் குழு தலைவர் அந்தோணிராஜன், முன்னாள் நிர்வாகிகள் காமராஜ், அருள், ஆனந்தராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். யாத்திரை பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான குளிர்பானங்களை ஜபா கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்தினரும், வரவேற்பு விருந்து உபசரிப்புகளை ராயப்பபுரம் கிராம நிர்வாகத்தினருடன் இணைந்து வார்டு உறுப்பினர் தமிழரசன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விழாவில் நரிப்பையூர் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்வதை விட ஆண்டவருக்காக எங்கள் உயிரை கூட நாங்கள் தருவோம். ஒவ்வொரு பிள்ளையும் பிடித்து தலையிலே கத்தியை கொண்டு அறுத்து அந்த முடியை உயிரோடு வைத்து உருக்கினார்கள். அந்த வழியிலே அவன் கதறுகின்ற பொழுது பன்றி இறைச்சி சாப்பிட உன்னை விட்டு விடுகின்றோம் என்று சொன்னார்கள். தாய் சொல்லுகின்றால், மகனே, நான் உனக்கு தந்த தாய்ப்பால் வீணாக போகக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ ஆண்டவருக்கு உறுதியாக இரு. ஆண்டவர் உன்னை உயிர் தள செய்வார். கண்களை பிடுங்கினார்கள், கரங்களை வெட்டினார்கள். ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டு துடிக்க 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 ஒவ்வொருவனையும் அடையாளமாக வைத்து அவர்கள் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்வதற்கு தூண்டப்பட்டார்கள். அன்பிக்கிற மக்களே, இறைவனுக்கு எதிராக பாவம் செய்வதா இல்லாவிட்டால் இறைவனுக்காக இந்த உடலை பலி கொடுப்பதா? அவர்கள் இரண்டாவதை தேர்ந்தெடுத்தார்கள். இறைவனுக்காக இந்த உடலை நான் பலியாக்குகின்றேன், இந்த உடலின் பாவ இச்சைகளை நான் பலியாக்குகின்றேன். இறைவனை எனக்கு மிக முக்கியமானவர், அவருக்காக என்னை நான் ஒருத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆன்மீக இறை மக்களே, 6 பிள்ளைகளை பலி கொடுத்தால் அந்த தாய் கடைசி மகனை எல்லாம் பிடித்து அரசரே சொன்னான், உனக்கு கிறுக்கு பிடித்து விட்டதா, இவனையாவது காப்பாற்று, அவனுக்கு சொல். ஆனால் அது தாய் சொன்னால் அதை செய்ய மாட்டான் என் மகன். 6 பேரையும் பலி கொடுத்து கடைசியில் தாயும் பலியானால். அப்படிப்பட்ட மேன் மக்கள் இருந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிக்கிற மக்களே, ஆண்டவரே சிந்தைக்கு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். தவக்காலத்தில் முக்கியமான சிந்தனையாக இந்த உள்ளத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் விரும்புவதை நான் செய்ய போகின்றேனா, இல்லாவிட்டால் இறைவனுக்கு விரோதமாக மிக எளிதாக நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ள போகின்றேனா? அந்த மக்கள் குடும்பம் மிகப்பெரிய ஒரு அருமையான நமக்கு எடுத்துக்காட்டு. இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தங்கள் உள்ளத்திலே எழுகின்ற அகங்கார சிந்தனைகள் ஒருத்து கொண்டவர்கள். நான் பெரியவனாக இருக்க வேண்டும், நான் பெரியவனாக இருக்க வேண்டும், என் சொல் தான் அம்பலத்தில் கேட்கப்பட வேண்டும், நான் தான் முடிவு செய்வேன். இப்படிப்பட்ட அகங்கார சிந்தனைகளை எல்லாம் ஒருத்து கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும், இழக்க வேண்டும் சொல்லுகின்ற பொழுது 3 விஷயங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, என்னுடைய அந்த அகங்கார சிந்தனைகள், அகங்கார சிந்தனை, ஆணவ சிந்தனை, நான் தான் முதல், நான் தான் அண்ணன், நான் தான் கணவன், நான் தான் மனைவி என்பது போன்று அகங்கார சிந்தனைகள் குடும்பத்திற்குள்ளே நிறைய நேரங்களிலே பிரச்சனை காரணமாக இருப்பது இப்படிப்பட்ட அகங்கார சிந்தனைகள். ஆண்டவர் அதை பெரும்பாலும் விரும்புவதே இல்லை. அன்பிக்கிற மக்களை, தாழ்ச்சி கொண்டவர்களை ஆண்டவர் விரும்புகின்றார். தாழ்ச்சிக்கு தான் ஆண்டவர் மதிப்பளிக்கின்றார், பரிசு கொடுக்கின்றார். அப்படியானால் முதலில் என்னில் எழுகின்ற அகங்கார சிந்தனை, என்னையே நான் இழப்பது, நான் ஒரு சீரவாக இருந்துவிட்டு போகின்றனே, 10 பேர் இருக்கிற இடத்திலே நான் ஏன் முதன்மையானவனாக உணர வேண்டும், என்னை ஏன் எல்லோரும் கும்பிட வேண்டும், என்னை ஏன் எல்லோரும் முன்னிலைப்படுத்த வேண்டும், அது ஏன் எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகின்றது, நான் சற்றே என்னை குறைத்துக் கொள்ள முன்வர வேண்டும். இரண்டாவது, அன்பிக்கிற மக்களே, உடற் பாவங்களை நாம் கைவிட வேண்டும். உடலால் நாம் செய்கின்ற பாவங்கள், பாவ எண்ணங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்காக ஒருத்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்கு கையெழுத்துக் கொண்டு இருக்கின்றோம், அதுவெல்லாம் ஒரு பேறு பெற்ற நிலை. அந்த பேறு பெற்ற நிலையில் இருக்கிற நீங்கள் அதிலே ஒரு தடுமாற்றம் வரும் என்றால் எதற்காகவும் என்ன காரணத்திற்காகவும் அந்த தடுமாற்றத்தை நீங்கள் வளரவே விடக்கூடாது. உண்மையிலே குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் உங்களை நாங்கள் எல்லாம் பார்த்து பிரமிக்கின்றோம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், மிக சவாலான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், அதிலே 100% வெற்றி நடை போடுகின்றீர்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒருவேளை ஒரு தடுமாற்றம், எதற்காகவும் அந்த தடுமாற்றத்தை நாம் வளர விடக்கூடாது இருக்க வேண்டும். இந்த தலைமுறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அடுத்த தலைமுறையில் என்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு ஏற்றி வைப்பேன், அதற்காக என் உயிரையே கொடுப்பேன். என் பிள்ளைகள் என்னை விட நன்றாக அதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கருக்காக. ஆமென். எழுந்து நிற்போம். வானம் பூமியும் மன்றாடுகின்றோம். இந்த தவக்காலத்திலே ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கு காரணமாக இருந்த பங்கு தந்தையும் இருக்கின்ற தந்தையர்களையும் ஆசிரிக்கும் வழியாகவும்
வந்திருக்கின்ற அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் நீங்கள் கேட்டதிலும் நாம் இந்த நேரத்திலே முன்னெடுக்கின்ற எல்லா ஜெபங்களையும் ஏறும் அந்த தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தருகிறாங்க. ராயபுரம் இறை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், அவருடைய வாழ்க்கை சூழல்கள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றீர். எங்களுக்கு அருள் அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவராகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உடையதே. பொறியின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. மறிவந்துக்கு அழைக்கப்பட்ட பேரு பெற்றோர்
இறைமகன் இயேசுவை கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,